ராகவ விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு கலை மற்றும் சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் தேவா, வயது 25. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் போது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் மே தின விடுமுறையை ஒட்டி நேற்று தேவா சொந்த ஊர் வந்திருந்தார். இதனிடையே நேற்று இரவு அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது தமிழ் மற்றும் அங்கிருந்த தேவா ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்பொழுது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்துக்கு இரும்பு ராடு, பைப் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். அதில் இரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பி சென்று விட்டது. இதனைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பன் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. இது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ராகுல் புகார் அளித்தார். அதன் பேரில் தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் வெப்பம் பதிவாகி பொதுமக்களை வாட்டி வதைக்கிறது. நேற்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டிய நிலையில் கோடை வெப்பம் தணியவும் மழை பெய்யவும் மக்கள் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இச்சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமை செயலகம் எதிரில் உள்ள கடற்கரை சாலையில் நேற்று இரவு நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நடைபெறும் இந்த ஆரத்தி விழா இம்முறை சிறப்பு ஆன்மீக நிகழ்வாக அமைந்தது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். கோடை வெப்பம் தணியவும் புதுச்சேரியில் நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. மேலும் இந்த மகா ஆரத்தி விழாவை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். வேத மந்திரங்கள் ஒலிக்க தீப ஒளியில் ஆன்மீக சூழல் நிலவிய இந்நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை பகுதியை பக்தி நிறைந்த திருவிழா தலமாக மாற்றியது. மழை வேண்டியும் வெப்பம் தணிய வேண்டியும் மக்களின் ஒருமித்த பிரார்த்தனை இந்த 57வது மகா சமுத்திர ஆரத்தி விழாவின் முக்கிய அம்சமாக அமைந்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு கலை மற்றும் சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26ஆம் ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது.
கம்பன் கலையரங்கில் நேற்று தொடங்கிய இந்நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலைமாமணி சங்கீதா மகேஸ்வரர் நடன வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்மணி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரை ஆற்றினார். இவ்விழா கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சோலைநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி சோலைவாழி அம்மன் கோயில் தேரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வடம் பிடித்து இழுத்து திருவிழாவை துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி சோலைவாழி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து தேர் திருவிழாவை தொடக்கி வைத்தார். முன்னதாக துணைநிலை ஆளுநருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் கோயில் நிர்வாக குழுவினர் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கரையாம்புத்தூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கரையாம்புத்தூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தொடர்ந்து 9 தினங்களாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் கரையாம்புத்தூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பக்தியுடன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் ஆசியை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் செய்திருந்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு குருமாம்பேட்டை லலிதாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில்
நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்தந்தை சாமுவேல், காரைக்கால் நகர காவல் ஆய்வாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு தனியார் ஆசிரியர் சங்க தலைவர் பால்மணி, முனைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரை ஆற்றினர். மேலும் மதர் குளோரி நீட் அகாடமி நிறுவனர்கள் அன்துவான் பிரபு மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று மாணவர்களிடம் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான யோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி பேசினர். இந்த 40 நாள் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறி மாணவர்கள் மகிழ்ந்தனர். காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் திரு காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் வலம் வந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 142வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோயிலை வலம் வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், மணிகண்டன், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்காக ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வன் எழுதிய நூலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டு பேட்டியளித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர் எழுதிய திருப்பி அடித்த வரலாறு நூல் வெளியீட்டு விழாவும் இன்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக நூலை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், வணிக சிலிண்டரை தொடர்ந்து கேஸ், டீசல் விலை உயரும் அபாயம் உள்ளதால் மத்திய அரசை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் திமுக உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏன் என்ற கேள்விக்கு கடைசி வரை சிபிஎம் சிபிஐக்கு 5 இடம் மட்டுமே கூறியது. மன சங்கடங்கள் இருந்தாலும் பாஜகவிற்கு இடம் கொடுக்கக்கூடாது என ஒற்றுமையாக இருந்தோம். ஆட்சி அமைத்த பிறகு திமுகவின் செயல்பாடுகளை கவனிப்போம். அரசு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க வேண்டும். ஒப்பந்த ஊழியர்கள் நிலையை மாற்ற வேண்டும். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியாக இருந்தனர். ஒரு சிலர் விஜய் பக்கம் சென்றிருக்கலாம். ஒட்டுமொத்த இளைஞர்களை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
என பாலகிருஷ்ணன் கூறினார். கருவடிக்குப்பத்தில் பனைமரம் விழுந்து மின் கம்பிகள் துண்டிப்பு, வீடியோ வைரல். புதுச்சேரி அருகில் உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சாராய கடை அருகே திடீரென பனைமரம் ஒன்று சரிந்து விழுந்தது. இந்த மரம் அருகில் சென்ற மின்சார வயர்களின் மீது விழுந்ததால் மின் கம்பிகள் துண்டிக்கப்பட்டன. இதன் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட மின் கம்பிகள் 2 முதல் 3 இடங்களில் சாலையில் கிடந்ததால் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதனால் பெரிய விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தை அங்கிருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. கோடை காலத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து குழந்தை நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி அறிவுரை வழங்கியுள்ளார். கோடைகால வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் உடல்நல பாதுகாப்பு குறித்து பெற்றோர் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக முக்கியம் எனவும் அவர் கூறினார். வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமானது நீர்ச்சத்து குறைவு, டீஹைட்ரேஷன் ஆகும். உடலில் இருந்து தெரியாமல் நீர்ச்சத்து குறைவதால் குழந்தைகள் விரைவில் சோர்வடைவதுடன் உடல் பலவீனம், வாயில் உலர்வு போன்ற அறிகுறிகளும் தோன்றும். இதனை தவிர்க்க குழந்தைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுப்பதுடன் பழச்சாறு, மோர், சூப் போன்ற திரவ உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும் என மருத்துவர் அறிவுறுத்தினார். மேலும் கோடை காலத்தில் குழந்தைகளின் உணவு முறையிலும் மாற்றம் அவசியம். எளிதில் ஜீரணமாகும் உணவுகள் வழங்கப்பட வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்கள், காய்கறிகள், தயிர், மோர் போன்ற குளிர்ச்சி தரும் உணவுகள் குழந்தைகளுக்கு ஏற்றவை. சில குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட பழங்கள் ஒத்துக்கொள்ளாத சூழலில் அவற்றை தவிர்ப்பது மாற்று உணவுகளை வழங்க வேண்டும். பழங்களை நேரடியாக சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு ஜூஸ் அல்லது மில்க் ஷேக் வடிவில் கொடுக்கலாம் என்றும் அவர் கூறினார். கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு போதுமான நீர்ச்சத்து, சீரான உணவு மற்றும் வெப்பநிலை மாற்றங்களில் கவனம் ஆகியவை மிகவும் அவசியமும். பெற்றோர் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலே குழந்தைகளை பல நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என குழந்தை நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,10,680 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,670 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். வில்லியனூர் அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் பரோட்டா மாஸ்டரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற 26ஆம் ஆண்டு கலை மற்றும் சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.